வணக்கம். யாதுமாகி. இன்றைக்கி திடீர்னு ஒரு தலைப்பு தோணுச்சு, சுயநலத்தோடு இருங்கள். உங்கள் சுயத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அப்படிங்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அது நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த வயதினராகவும் இருக்கலாம். ஒரு தனித்துவம் இருக்குது. யாராவது அதை தாண்டி உங்களை நீ அதை செய், இதை செய், இப்படி செய், அப்படி செய், அதை அப்படி சட்டம், இப்படி தான் ரூலு, அப்படிலாம் இருந்து ஏதாவது சொன்னாங்கன்னா, உங்களுக்குள்ள அப்படி சொல்லும் பொழுது உங்களோட உறவுகள், அது யாராக இருந்தாலும் சரி, கணவனுக்கு மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு கணவனாக இருந்தாலும், அதில் இருந்து பேரண்ட்டாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், உடன்பிறப்புகளாக இருந்தாலும், உங்கள் சுற்றத்தாராக இருந்தாலும், உங்கள் சுயத்தை அவங்க தொடும் பொழுது, உங்கள் சுயத்தை இழக்க செய்கிறதுக்கான ஒரு கண்டென்ட்டு அல்லது ஒரு பேச்சு அல்லது ஒரு வார்த்தை அவங்க சொல்லும் பொழுது, உங்கள் உடல் ஒரு சிக்னல் தரும். உங்கள் வயிறு இருக்கும், உங்கள் நெஞ்சுக்கு வரைக்கும் ஏதோ ஒன்று அப்படி உருண்டு வரும், ஒரு தொண்டையில் உருளும், உங்கள் தாடை இறுகிரும். இது உங்கள் உடல் உங்களை காப்பாற்றுறதுக்கு செய்யக்கூடிய சைன், ஒரு சிக்னல். அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். அதை உடல் கூறு பொறுத்து மாறும். நான் பொதுவாக சொல்கிறேன். சில பேருக்கு கை நடுங்கிறது மட்டுமே கூட இருக்கும், சில பேருக்கு தலைவலிக்கலாம். நிறைய வித்தியாசமான உங்கள் உடல் கூறு, உங்களோட ஜியாகிரபிக்கல் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த ஊரில் என்ன கிளைமேட்டில் இருக்கீங்க, முதல் நாள் என்ன சாப்பிட்ருக்குறீங்க அல்லது முதல் வேலை என்ன சாப்பிட்ருக்குறீங்க, அதை பொறுத்து அந்த சிக்னல் எப்படி வேணாலும் இருக்கலாம், மாறும். மறுபடியும் முதல்ந்து சொல்கிறேன், உங்கள் சுயத்தை இழக்க செய்யக்கூடிய, உங்களுக்கான நெருங்கின, நீங்களே உயிருக்கு உயிராய் வச்சிருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும், உங்கள் சுயத்தை தொடும் பொழுது நல்லா டைம் எடுத்து கூட திரும்ப சொல்லிடுங்க, முடியாது. சுயத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு, சுயத்தை தொடும்போதுன்னா அது நல்லதுக்காக இருந்ததுன்னா ஓகே. டேமேஜ் பண்ணுற மாதிரி உங்களோட சுயத்தை அது டேமேஜ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளோ, இதை செய்யும் அப்படிங்கிற செயல்களோ அவங்கக்கிட்ட வரும் பொழுது, அது கமாண்டிங்காகவும் இருக்கலாம், நல்லா என்ன சொல்கிறது, க்ரீம் தடவுன மாதிரி ஒரு நயமான வார்த்தைகளாக கூட இருந்துடலாம். அது உங்கள் உடல் அதுக்கான அவங்க என்ன சொல்கிறாங்க, அது உனக்கு ஆகுமா ஆகாதாங்கிறது உங்கள் உடல் சொல்லும். நீங்கள்ங்கிறது உங்கள் உடல் இல்லை, உங்கள் உடல் சொல்லும். கவனிங்க, அதை கவனித்து இது நமக்கு ஆகும் ஆகாது அப்படின்னு இல்லைங்க. அவரவர் சுயங்கிறது சிவம், சிவங்கிறது இறை, இறைங்கிறது வெட்டவெளி. புரியுதா? சிந்தனை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கான சுயம், அதாவது மனித ரூபத்தில் இருக்கிறவங்களோருக்கு மட்டும் இல்லாமல், அது மனுஷ ரூபத்தில் இல்லாத எதுவாக இருந்தாலும், பறவைகள், விலங்குகள், அசையும் அசையா பொருட்கள், மரம், செடி, கொடி, அறுத்து ஒரு டேபிள் செஞ்சதுக்கப்புறமாவும் அந்த டேபிளும் நம்மகிட்ட பேசிகிட்டு தான் இருக்கும். அது சம்மந்தமாகவும் அடுத்தடுத்து இயற்கை அனுமதிக்கும், நாங்கள் வேண்டுவோம், பேசுவோம். இன்றைக்கி வைக்கிற ஒரு மிகப்பெரிய இது நான் என்ன சொல்கிறேன்னா, வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க. உங்கள் சுயத்தை அவங்க பெர்சனல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது சிவம், அது இறை, கடவுள். இது நாங்கள் படித்து வந்த சனாதன தர்மமோ எங்கள் தாத்தன் பாட்டன் வளர்த்து விட்ட தர்மத்துக்கு இதுதான் பேர். வைணவத்தில் இருந்தால் பெருமாள்,
இஸ்லாமியத்தில் இருந்ததுன்னா அல்லாஹ், கிறிஸ்டியனாக இருந்ததுன்னா அது வந்து ஃபாதர். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இயேசுநாதர் அப்படி தான் சொன்னார், மை ஃபாதர் சொன்னார். ஸோ அப்பா யோகிராம் சரத்குமார் கூட மை ஃபாதர் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் உபதேசமாக சொல்லியிருக்கிறார். சுயத்தை இழக்காதீங்க. சுயத்தை இழக்கிற மாதிரி சூழல் வரும் பொழுது உங்கள் உடல் அதை காமிச்சு கொடுக்கும், நிறைய விதங்களில் காமிச்சு கொடுக்கும். முதல்ல நிதானமும் கவனிப்பும் இருக்குந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப கடினமான சப்ஜெக்டு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சுயத்தை இழக்கிறதுங்கிறது நம்ம தன்னைத்தானே இழக்குதலுக்கு சமம், சிவத்தை இழக்கிறதுக்கு சமம். இறைக்கும் நம்மளுக்குமான நாம தான் இறையாக இருக்கோம், நமக்கு உள்ளும் புறமுமாக இருக்கிறது வேறு இறைத்தன்மை தான். இதை போய் அசைக்கிற மாதிரி ஒரு சம்பவம், எங்கேயாவது ஒரு வார்த்தை, அல்லது நீ அதை செய்யலை இதை செய்யலை இதை செய்ய அப்படின்னு நம்ம சுயத்தை தாண்டி, நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு சுயத்தை தாண்டி ஒரு விஷயம் யார் மேலே யாருக்கிட்டையாவது ஒரு கமெண்ட்டாக வந்தாலோ, ஒரு வார்த்தையாக வந்தாலோ, சொன்ன மாதிரி ஒரு க்ரீம் தடவின நயமான வார்த்தைகளில் வந்தாலோ ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சுயத்தில் இருங்க, சுயநலத்தோடு இருங்க. பொதுநலம் தன்னால் வரும். நன்றி, வணக்கம்.